Hello, welcome everyone. As usual, நம்ம ஒரு great invitation சொல்லலாம். கண்ணை மூடிக்கலாம். மெதுவாக inhale exhale பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into minds of men. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men. Make rise return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light look out, and may it seal the door where evil dwells. Let light, love, and power restore the plan on earth. நல்ல ஒரு புன்சிரிப்போட கண்ணை திறந்துக்கலாம். ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். நம்ம பார்த்துட்டு இருக்கிற புக் வந்து டைனாமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ். அதில் என்ன டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தோன்னா how can we achieve spiritual successல ஃபஸ்ட்டு expand your consciousness பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோன்னா expand your spirituality பார்த்தோம். அடுத்து இப்போ தேர்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து try always to have the law of karma behind you. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க. அவங்க இப்போ பார்த்தோன்னா ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய நல்லது செஞ்சிட்ருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன வராது, சக்ஸஸ் வராது. அதுக்கான காரணம் டோர்க்கம் வந்து லா ஆஃப் கர்மான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கும் தெரியும், நமக்கு நிறையா நேரம் வந்து கர்மானாலையும் நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகலாம், கர்மா நேரமும் நிறைய விஷயங்கள் கிடைக்கவும் செய்யலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து லா ஆஃப் கர்மா தான். ஸோ டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா கர்மா இஸ் த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, இதுவும் நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான எஃபெக்டை யார் அனுபவிக்க போகிறாங்க, நம்ம மட்டும்தான் அனுபவிக்க போகிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் அனுபவிக்க போகிறோம், நம்மளோட செயல்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட வார்த்தைகள், ப்ளஸ் நம்மளோட நோக்கம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான இதுவுமே வந்து நம்ம அனுபவிக்கிறதுமே வந்து அதுவும் கர்மா வச்சு தான். எதனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து நல்லதே செய்கிற நபராக இருந்தாலும் அவர் எதுக்காக அந்த நல்லது செய்கிறாரு, இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு, இல்லை நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், இல்லை நமக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை நல்ல சேவை பண்ணுற விஷயத்த பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாவே மனித சமுதாயத்துக்கு இது தேவையாக இருக்குது, இதுக்கு நம்ம என்ன விதத்தில் உதவலான்னு நினச்சி மனித சமுதாயத்துக்கு உதவணுங்கிற இன்டென்ஷனோட பண்ணுறாங்களாங்கிறது தான் அந்த இன்டென்ஷன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதே தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்காக ஒரு விஷயத்த செய்கிறீங்க, எதுக்காக ஒரு விஷயத்த செய்ய மாட்டேங்கிறீங்க, எதுக்காக வந்து நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் உதவி கேட்குறோம், உதவி கேட்க மாட்டேங்கிறோம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு உள்நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு செயல், இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஒரு மஞ்சள் கலர் பால் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த பாலை வந்து ஒரு செவுத்தை நோக்கி தூக்கி போடுறோன்னா அப்போ அந்த பால் போய் செவுத்தில் பட்டு என்ன ஆகும், திருப்பி நம்மளை நோக்கி வர்றப்ப என்ன ஆகும், மஞ்சள் கலர் பாலாகவே தான் வரும். நான் வந்து மஞ்சள் கலர் பாலை போட்டுட்டு எனக்கு அங்கிட்டிருந்து வர்றது மட்டும் வெள்ளை கலர் பாலாக வரணும்னு நினச்சேன்னா வருமா? வராது. அதே மாதிரி தான் இந்த உலகத்துலேயும் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்ன மாதிரி செயல்கள், உணர்வுகள், வார்த்தைகள், எண்ணங்கள் ப்ளஸ் உங்களோட நோக்கம், இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் எப்படி எதா செய்கிறீங்களோ அதுவாகவே தான் உங்களுக்கு திரும்பி வரும். சரிங்களா? அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்த நம்ம நிறைய பேருக்கு எதுவுமே உதவவே இல்லை,
நிறைய பேரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவவே இல்லை. நிறைய பேருக்கு நிறைய தீங்கு செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னா, ஏன்னா நீங்கள் இதையாக தான் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இது பல மடங்காக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அதே இது ஒருத்தங்க நல்ல விஷயங்களே பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு கெட்டது ஏன் நடக்குதுன்னா, அவங்க இப்போ இல்லை, இந்த பாஸ்ட்டில், மேபி பாஸ்ட் இன்கார்னேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு தெரியாது, அப்போ என்ன செஞ்சாங்களோ அதுக்கானதை தான் இப்போ அனுபவிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கோ அதுக்கு முழு காரணம் நம்ம தான். ஃபஸ்ட்டு அதை நம்ம அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஃபேக்டர் தான் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த ஃபேக்டர் நினைக்கிறீங்க உங்களோட சக்ஸஸ் உங்களை தடுக்குதுன்னா, the factor is your bad karma. நம்மளோட தீய கர்மா தான் வந்து நமக்கு நம்மளோட சக்ஸஸை தடுக்குது. சரி, எனக்கு தீய கர்மா இருக்குது, அதனால தான் எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம எதையுமே செய்யாமல் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கை முன்னேறிடுமா? ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ டோர்க்கம் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்கிறத பார்க்கணுன்னா இப்போ அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவோம். எதனால? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதுக்கான பலன் நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னா ஓகே, கண்ணை மூடி பார்த்தோன்னா அப்போ நம்ம நிறையா நல்லது செஞ்சுருக்கோம், அதனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். இல்லை வாழ்க்கை இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ஏண்டா வாழ்றோன்ற நிலமையில் இருக்குன்னா, அதுவுமே டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்க, நீங்கள் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ மோசமான நிலமையில் இருக்கீங்க. ஸோ நமக்கு பாஸ்ட்டில் என்ன செஞ்சோம் இந்த ஜென்மத்தில் தெரியும், போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோன்னு தெரியுமா? தெரியாது. அதனால இது என் கர்மா, அதனால என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் சும்மா உட்காந்துட்டே இருந்தால் வாழ்க்கை நல்லா மாறுமா? மாறாது. நம்ம அப்போ என்ன செய்யணும், இன்னையிலேருந்தாவது நம்ம கர்மாப்படி என்ன செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், என்ன செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அதுக்கான பாதையை நோக்கி நம்ம மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த கர்மாவை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். சரிங்களா? ஸோ இது கர்மாங்கிறப்ப கூட இன்னொன்னு சொல்லிக்கிறேன், என்னோட நேரம் சரியில்லை, எனக்கு 7 நாட்டு சனி நடக்குது, எனக்கு இந்த கிரகமும் நடக்குது, அந்த கிரகமும் நடக்குதுன்னு எதையுமே செய்யாமே இருந்தீங்கன்னா எதுவுமே தான் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த 7 நாட்டு சனியில் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எதை செஞ்சாலும் நல்லா ஆகுது, அதுக்கு எதுக்கு செய்யணும்? செய்யாமல் உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ இன்னும் அந்த 7 நாட்டு சனி முடிஞ்சதுக்கப்புறமும் என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் இப்படியே தான் உட்காந்துருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அதை தான் விதைக்கிறோம். ஸோ 7 நாட்டு சனியே இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் எப்படி வெற்றி பெற நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். சரிங்களா? அதே மாதிரி தான் உங்கள் கர்மாவையோ உங்களோட என்ன சொல்லலாம் அஸ்ட்ராலஜியோ பார்த்துட்டு இப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறவங்களோட கர்மா எப்படி இருக்கும்? இன்னும் மோசமாக தான் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ நல்லது என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி நல்லது செய்ய ஆரம்பிச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ அதனால தான் டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல விதைகள் விதைக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதைகளாக விதைச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி நல்லாயிருக்கும். அப்போ நம்ம உட்காந்து என்ன யோசிக்கணும், ஓகே அப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, இப்போ எனக்கு வந்து தக்காளி விதை போட்டுட்டு தக்காளி பழம் தான் அந்த செடியிலேருந்து வரும், ஆனால் தக்காளி விதையை போட்டுட்டு எனக்கு கத்திரிக்காய் வேணும்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா கத்திரிக்காய் கிடைக்குமா? கிடைக்காது. தக்காளி விதை தான் போட்டிருக்கோம், தக்காளி விதை இது வர தக்காளி தான் கிடைக்கும். அதுவுமே வந்து அந்த தக்காளி விதை நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நல்ல தக்காளி கிடைக்கும். தக்காளி விதையிலே வந்து ஒரு தப்பான ஒரு என்ன எப்படி சொல்லலாம், ஒரு கெட்டுப்போன விதையை போட்டோம்னா என்ன ஆகும், அந்த செடியிலேருந்து வர்றது எல்லாமே வந்து நல்ல தக்காளியாக இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும், நல்ல நல்ல விதைகளையா சூஸ் பண்ணி விதைக்கணும். ஓகே, எனக்கு நிறைய பணம் வேணும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், நிறைய பணம் விதைக்கணும்னா மண்ணுக்கடியில் விதைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு கொடுத்து பழகணும், டைமுக்கு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் இவ்வளோ தான தர்மம் பண்ணுறேன் அதனால எனக்கு டைமுக்கு ரூபா வரலைன்னா நீங்கள் டைமுக்கு மற்றவங்களுக்கு உதவுறீங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒருத்தங்களுக்கு ரூபா வாங்கியிருக்கீங்க, அவங்கள்ட்ட வந்து நான் இம்மீடியட்
எந்த டைமில் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அதே டைமில் கொடுங்க, இல்லை அதுக்கு முன்னாடி கூட கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா முன்னாடியே கொடுத்ததுக்கான விதையை நீங்கள் விதைச்சிருக்கீங்க, அப்பளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ரூபாவும் முன்னாடியே சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. இதே தான் அவங்க சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம தான் வீட்டில் நமக்கு வர வேண்டிய ரூபா சொத்து இதில் கூட வரலனாலும் அதுக்கும் இதுதான் காரணம். நீங்கள் நல்ல விதைகள் விதைக்காதனால உங்களுக்கு அது ஒன்றும் வரல. சரியா? ஸோ இதை தெரிகிறதே டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தினாலுமே நீங்கள் ஏதோ செஞ்சதுக்கான பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிக மிக முக்கியமான ஞானம். ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்னையிலேருந்தாவது அப்போ என்ன செய்வோம், நல்ல விதைகள் நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஞானம் உங்களோட ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோம், நம்ம வெற்றி நம்மளை நோக்கி வரணும்னு நினச்சோன்னா அப்போ மற்றவங்க வெற்றி பெறதுக்கும் நம்ம ஏதாவது உதவலாம். எப்படி? இப்போ ஒரு பையன் காலேஜ் கட்ட போயிட்டான், நல்லா படிக்கிற பையன், ஆனால் அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸையும் கொடுக்க வேணாம். அவன் உங்கள்கிட்ட கேட்டானா உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கொடுத்து உதவுனீங்கன்னா அப்போ அவன் ஒரு நல்ல டிகிரி, மேபி இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் படித்து ஒரு நல்ல டிகிரி வாங்கி நல்லா சம்பாதிச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனானா அப்போ அதுக்கான சக்ஸஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்போ நம்ம இன்னைக்கு என்ன விதை போட்டிருக்கோம், அந்த பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு விதை போட்டிருக்கோம். அப்போ அந்த விதை அவனுக்கு முளைச்சி வர்ற மாதிரி நமக்கும் முளைச்சி உதவும். என்னைக்காவது நமக்கும் சக்ஸஸ் நம்மளை நோக்கி வரும். ஆனால் சக்ஸஸ்க்காகவே நான் அந்த விதைவா போடுறேன்னு நினச்சிட்டு போடாதீங்க. ஏன்னா இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஓகே இது ஒரு நல்ல செயல், அதை செய்வோம், எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேரும். ஓகே, இதை தான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிட்டிக்ஸில், எக்கனாமியில் ப்ளஸ் ஃபினான்ஸ் எந்த இதுலேயுமே இந்த கர்மா பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ நம்ம பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ ரொம்ப கோடியாக லஞ்சம் வாங்குறாங்க, கோடியாக அடிக்கிறாங்க, ஆனாலும் நல்லா இருக்காங்க, ஆனாலும் அவங்க தான் பதவியில் இருக்காங்கன்னா அவங்க இதெல்லாம் அவங்க பாஸ்டில் செஞ்சதோட குட் கர்மா, அவங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க. இதே இது இப்போ இன்னைக்கு என்ன விதைக்கிறாங்க, இன்னைக்கு நிறையா மக்களோட ரூபாவை திருடுறாங்க, மக்களோட ரூபாவை சுரண்டி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இன்னும் என்ன ஆகும், அவங்களோட நெகட்டிவ் கர்மா அப்போ அவங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களால நம்ம பார்த்தோன்னா இப்போ அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுக்குமே டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சக்ஸஸ்க்கு உங்களுக்கு நிறைய குட் கர்மா தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை எனக்கு நிறைய பேட் கர்மா தான் நான் வச்சுருக்கேன், நான் நல்ல விதையே விதைக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு கோடீஸ்வரங்களா இப்போ இருந்தாலும் திடீர்னு அவன் எல்லா பணத்தையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலேருந்தாவது நல்ல விதைகள் விதைக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மாரல் லெசன் இன் திஸ் இஸ் தட் நவ் the present you do everything possible to secure the success of others so that you can have future success. ஓகே, நம்ம வாழ்க்கை எப்படி வேணுமோ இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இப்போ நமக்கு இவ்வளோ மோசமாக இருக்குன்னா பரவாயில்ல, நம்ம இப்போலேருந்து என்ன செய்ய போகிறோம், நிறைய மற்றவங்களோட சக்ஸஸ்க்கு நம்ம உதவ ஆரம்பிக்க போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆக போகுது, நம்மளுக்கு சக்ஸஸ் தேடி வரும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பாஸ்டில் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். ஓகே, என்னமோ செஞ்சுட்டோம், தெரிஞ்சோ சரியாமலோ தப்பு செஞ்சுட்டோம், நம்ம இன்னிலேருந்து என்ன செய்யலாம், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண ஆரம்பித்தோம், நிறைய நல்ல விதைகள் விதைக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். சரிங்களா? இதுதான் டோர்க்கம். அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, கர்மா ஒர்க்ஸ் இன் எவ்ரி டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையுமே கர்மா வேலை பார்க்க தான் செய்யும். எல்லா டைரக்ஷன் மீன்ஸ் எல்லா ஃபீல்ட் ஆஃப் சக்ஸஸ்லையும் எல்லா பேருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ன செய்யும், இந்த கர்மா வேலை பார்க்க தான் செய்யும். இதுக்கு டோர்க்கம் என்ன உதாரணம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மெடிக்கல் டாக்டர் இருக்கார் அப்படின்னா அப்போ அந்த மெடிக்கல் டாக்டருக்கு என்ன தெரியணும், கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னா அப்போ அந்த ஹார்ட்டை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுமே அவருக்கு நிறைய தெரியும். ஆனால் அவர் அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஓகே, ஹார்ட்டுக்கு கெடுதியான விஷயத்த பண்ணக்கூடாது, டெய்லி வாக்கிங் போகணும், நல்ல எமோஷன்ஸோடு இருக்கணும். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களோட பேஷண்ட்ஸ் கிட்ட. இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோடு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க, நல்ல உணர்வோடு இருங்க, மற்றவங்களுக்கு நல்லா ஆசையாக பேசுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடாதீங்க,
கொலஸ்ட்ரால் உள்ள ஃபுட்டு, எண்ணெய் ஃபுட்டெல்லாம் குறைங்க அப்படிங்கிறத டாக்டர் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதே இதை அவரே ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துலையுமே அவருக்கு ஹெல்த்துக்கான கர்மா அவருக்கு கண்டிப்பாக பாதிக்குன்றாங்க. என்ன செய்யும்? இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது இதெல்லாம் நல்லதுன்னு, ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. ஸோ அந்த மாதிரி பர்சன் டாக்டருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டோர்க்கம் வந்துன்னா, அப்போ அவரோட உடலோட ஆரோக்கியத்தை பார்த்துக்காதனால அவரும் அன்ஹெல்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இன்னொன்னும் டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இப்போ அவர் வந்து எப்படி எப்படிலாம் நல்லா வச்சுக்கணுங்கிறது தெரியுது, ஆனால் இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவருக்கு எதுவுமே அந்த மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் கொடுக்காம வெறும் மாத்திரையை மட்டும் எழுதி கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி நல்லா வாக்கிங் போகணும், நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா வந்து என்ன ஆகுது? இன்டைரக்டா அவருக்கு பேஷண்ட் ஹெல்த்தியா இருக்கிறத அவரே வந்து ஒரு தடை போடுற மாதிரி ஆயிடுது. சரியா? ஸோ டோர்க்கம் அதை தான் சொல்றாங்க. ஸோ அவர் மற்றவங்களுக்கோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு டாக்டரா இருந்தும் உதவாம இருந்தாருன்னா அவரோட ஆரோக்கியமும் கர்மாப்படி பல மடங்கு பாதிக்க தான் செய்யும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, யார் ரிசெப்டிவாக கேட்பாங்களோ அவங்க கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? நல்லா ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதோட என்ன ஆகுது? நம்ம வேலை முடிஞ்சுது. ஆனால் அவங்க பின்னாடியே போய் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அவங்க பண்ண மாட்டாங்களான்னு பார்க்குறது நம்ம வேலை கிடையாது. அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருந்தாலுமே அதுதான். ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இது நல்லது கெட்டதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு அவங்க அதை பண்ணுறாங்களாங்கிறத நம்ம ஒரு கண்ணில் பார்த்துட்டே இருக்கலாம். பட் அதே இது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வச்சுக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் அதை பண்ணுவாங்களாங்கிறது கேரண்டி கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அவங்களோட கையில் தான். டோர்க்கம் ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு இதை போட்டாங்க. ஸோ இது டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ அடுத்து ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு டோர்க்கம் ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம லைஃப் பர்பஸ் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த பர்பஸை நோக்கி எப்படி மூவ் பண்ணலாம், அதை எப்படி நம்மளோட லைஃப்பில் அன்றாட நம்ம அதை பர்பஸை வந்து நம்ம லைஃப்பில் அதை கடைப்பிடிக்கலாங்கிறது எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தங்க அந்த புக்கை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கை நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப ஆசையாக படிக்கிறாங்க, இது ரொம்ப நல்ல புக்காக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களால அந்த புக்கில் இருக்கிற எந்த விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஓகே, இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய புக்கு படிச்சிருப்பீங்க, அது எல்லாம் இன்னையிலேருந்தே நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் நம்மளால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து டோர்க்கம் அதை தான் போடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளால அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் ஏதோ ஒன்று நம்மகிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு தடுக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட கர்மா அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கர்மா படி நம்ம பாஸ்டில் யாராவது ஆன்மீகமாக முன்னேற்றம் அடைகிறவங்க, இல்லை சோல் பற்றி தெரிஞ்சுக்க வந்தவங்க, இல்லை ப்ராக்டிக்கலாக சில விஷயத்த அவங்க லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள நம்ம ஏதோ ஒரு தடை பண்ணி இது இதை பண்ணாதன்னு சொல்லி தடை பண்ணியிருப்போம். ஓகே, யோசிச்சு பாருங்க. அப்போது ஒரு மனுஷன் நல்ல விதமாக மாறுறத சில நேரம் நம்மளும் தடை பண்ணுவோமானா சில நேரம் நம்ம அறியாமே நம்ம பண்ணுவோம். ஏன்னா சில லெசன்ஸ் வந்து சில சோல்ஸ் வந்து சில கஷ்டத்தை அனுபவிச்சு தான் படிக்கும். நம்ம அதை ஈஸியாக படிக்கலாம் வான்னு சொல்லி கொடுத்தனால என்ன செய்யும்? என்னை விட்டுற, நானே என்னை பார்த்துக்கிறேன்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லையுமே ஓகே, அப்போ அந்த சோல் எப்போ படிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம விட்டுறணும். ஆனால் நமக்கு தெரியுது நம்ம கூடயே இருக்கிறவங்க அது தப்பு பண்ணுறாங்க, நம்ம ஆனாலும் அதை பார்த்துட்டே அமைதியாக இருந்தோம். அவங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தவங்க போய் நீ மெடிடேஷன்லாம் பண்ணாத, உன் வாழ்க்கையே பாலாக போயிடும். இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள்ட்ட இந்த ஸ்கூல்லலாம் போய் எதுவும் பண்ணாதீங்க, இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலே இல்லை, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ என்ன ஆகுது? அவங்களோட வளர்ச்சி. ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம், அதை கேட்குறவங்க நம்ம சொல்கிறத கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டாங்கனாலும் அப்போ ஒருத்தங்க ஆன்மீகமாக முன்னேறதை தடுக்கிற மாதிரியே நம்மளாலையும் எந்த புக்கு படித்தாலும் எந்த மெடிடேஷன்னாலையும் நம்மளாலையும் பண்ண முடியாமல் போயிடுமா? சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோன்னா அந்த பர்சனும் டிசர்ன்மெண்ட் யூஸ் பண்ணணும். அது அவங்க கையில் இருக்குது, அது அவங்களோட கர்மா. ஆனால் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டதுக்கான பலனை யார் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னா வந்து யார் அந்த பர்சன்ட்டு சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. அவங்களாலையுமே எந்த புக்கு படித்தாலும் அதில் இருக்கிற மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. படிப்பாங்க, செஷன்ஸ் எடுப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஆனாலும் என்ன பண்ண முடியாது? அவங்களால அதில் சொல்லி தந்த மெடிடேஷன்ஸ் எதையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த புக்கையுமே படித்து ஓகே இதில் இவ்வளோ இது சக்ஸஸ்க்குனா இதெல்லாம் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க.
இந்த புக்கையுமே அவங்களால படிக்க முடியுமே தவிர்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சில பேர் மற்றவங்களோட ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கிறப்ப என்ன ஆகுமா, ஒரு புக்கு வாங்குறதுக்கு கூட அவங்களால ரூபா இல்லாமல் ஆயிடுமா, இல்லை அவங்க ஒரு செஷன்ஸ் போய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கூட பே பண்ணி போக முடியாதாயிருமா. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா நம்மளோட பாஸ்ட் கர்மானால தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரெகுலர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஷனராக நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியுதா, உங்களால் வர்ச்சூஸை ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை சில ஸ்பீச்சஸை கேட்டு அவங்களுக்கு சொன்ன விஷயத்த நம்மளால் கடைப்பிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பார்க்கலனா சரி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நான் எங்கேயோ கர்மா பாவம் பண்ணிட்டேன் அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இன்னமும் உட்காந்தே இருங்க, அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் உங்களுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, யாரோ சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டிசர்ன்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்பில் அது நல்லா இருந்தது, மேபி அந்த பர்சனோட லைஃப்பில் அது நல்லா இல்லாமல் இருந்துக்கலாம். உங்கள் லைஃப் நல்லா தான் போச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ளீஸ் கண்டினியூ ஃபாலோயிங் இட். சரிங்களா? ஸோ எதுனாலுமே இது என் கர்மான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறதுமே தோல்வியை நோக்கி போகிறது தான். ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், அதனால கர்மாவை டோர்கமிங்க அடுத்து இன்னொரு 2 இது கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ் எப்படி உங்களை நோக்கி கர்மா பாஸ்ட் கர்மா நல்லாவே இல்லைனாலும் எப்படி சக்ஸஸை நம்மளை நோக்கி கொண்டு வர்றதுக்கும் 2 சின்ன டிப் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா try to understand that your present failure is rooted in the way you lived your life in the past. Okay, தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லா சக்ஸஸ்ஃபுல்கான ஸ்டெப்பும் பண்ணிட்டீங்க, ஆனாலும் மை லைஃப் இன்னும் சக்ஸஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சது தான் சக்ஸஸும் கிடையாது. சரிங்களா? நான் 1 கோடி 10 வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் 1 கோடி 10 வருஷத்தில் முடியல. ஆனால் நான் 90 lakhs சேவ் பண்ணிட்டனாலும் அதுவுமே சக்ஸஸ் தான். ஆனால் அந்த பாதையை நோக்கி போகிறப்போ நீங்கள் எமோஷ்னலி எத்தனை பேரை காயப்படுத்துனீங்க, மென்டலி எத்தனை பேருக்கு சாபம் விட்டீங்க, இன்னும் ஃபிசிக்கலாக எத்தனை பேருக்கு தப்பு பண்ணீங்கிறது சக்ஸஸ் கிடையாது. சரியா? ஒரு இலக்கை நோக்கி போகிறப்போ நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம லாஸ்ட் வீக் இன்னும் 2 weeks பேக் அதை தான் பார்த்தோம். ஸோ எனக்கு 100 கோடி வேணுங்கிறதுக்காக நான் லஞ்சம் கொடுத்தனாலும் செய்வேன், இல்லை நான் ட்ரக்ஸ்னாலும் விற்பேன், இல்லை நான் கொலைனாலும் பண்ணுறது சக்ஸஸ் கிடையவே கிடையாது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாகவுமே அது சக்ஸஸ் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக கம்ப்ளீட்டாக அது சக்ஸஸ் கிடையாது. ஸோ அதை தான் டோர்கமிங் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃபோட இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஃபெயிலியர் பாஸ்ட்டில் நீங்கள் ஏதோ செஞ்ச தப்புக்கான இதை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதை புரிஞ்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிடணும். அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது டோர்கம் சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்டெப், try to help people in a way that you want to live in the future. சூப்பர் பாருங்க, என்னோட ஃபியூச்சரில் நான் இப்படிலாம் இருக்கணும், நான் இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கணும், இவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினச்சேன், டைமுக்கு பீப்புள் எனக்கு ரூபா கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தால் பத்தாது, அதை தான் செயல்படுத்துங்கிறாங்க இப்போ. அப்போ நீங்கள் இப்போ நல்ல சக்ஸஸ்க்கான விதையவா விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு சக்ஸஸ் ஈஸியாக வரும். இது எப்போ சொல்கிறாங்கன்னா, பாஸ்ட்டில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லோரும் பாஸ்ட்டில் தப்பு பண்ணியிருப்போம், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு பாஸ்ட்டில் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலாம், இப்போ நம்ம நல்ல விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பாஸ்ட் ஏற்கனவே ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்போ அனுபவிக்கிறோன்னு. செகண்ட் என்னதுன்னா, நம்ம எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க இருக்கிறதுக்கும் நம்ம உதவணும். சரிங்களா? அதுவுமே உதவி கொடுக்குற இடத்தையும் பார்த்து கொடுங்க. சும்மா யாருக்குனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி உங்கள் கையில் நிறைய லட்சக்கணக்காக இருக்குன்னு ரூபா கொடுத்துட்டே இருக்காதீங்க. ஸோ ஒருத்தங்க ஆன்மீக வகுப்புக்கு போகிறாங்க, அவங்களுக்கு போதுமான அளவு ரூபா பத்தலை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஓகே நம்ம கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியணும் அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆனாங்கன்னா எப்படி இருக்கும், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸ் கொடுத்து அவங்க இன்னும் நீங்கள் மேற்கொண்டு இதை படிங்கன்னு சொல்கிறது யூஸே கிடையாது. நீங்கள் அவங்க இன்னும் நம்ம என்ன ஆக்குறோம், லேசியாக தான் ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா, ஏற்கனவே பாஸ்டில் நிறைய பேட் கர்மா பண்ணி அதனால நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காமல் இருந்தோம்னா இந்த 2 விஷயத்த பண்ணிங்கனாலே டோர்கம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் லைஃபும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டோர்கமிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ரொம்ப சூப்பரான ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை, கேட்டு பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், சக்ஸஸாக இருக்கிறதுக்கு கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் மட்டும் பத்தாது,
ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, பட் நமக்கு நிறையா வந்து கர்மா, குட் கர்மாவும் இருக்கணும். பேட் கர்மா நம்மளோட வளர்ச்சியை தடுக்காமையும் ஆப்ஸ்டக்கிளாக தடையா இல்லாமையும் இருக்கணுங்க. ஓகே, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இது நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நல்ல விதமாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதே இதை பண்ணுறோம். ஆனால் அதுலேருந்து நமக்கு வருமானம் ஒன்றும் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை, ப்ளஸ் நம்ம நினச்ச அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்கலைன்னா ஓகே, நம்ம அப்போ அதுக்கான தடை என்னமோ ஒன்று இருக்குது. அப்போ அது என்னங்கிறதையும் யோசிக்கணும். யோசித்து அதையும் சரி பண்ணணும். இது டோர்கம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, டோர்கம் வந்து ஒரு யூரோப்லேருந்து நியூயார்க்குக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஓகே, அப்போ அந்த பைலட் வந்து சொன்னாரா, இப்போ நியூயார்க்கை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளைட்டுக்கு பின்னாடி வந்து காற்று வந்து அவ்வளோ நல்லா அடிச்சுதான் 180 மைல்ஸ் பெர் ஹவர் விண்ட் வந்து அவங்களோட ஃப்ளைட்டை இப்படி புஷ் பண்ணுதான் முன்னாடி. ஓகே, அப்படி அந்த புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஃப்ளைட் வந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போய் நியூயார்க்குக்கு போய் லேண்ட் ஆயிடுச்சான். வா, அப்போ அந்த ஃப்ளைட்டுக்கு என்னது, எந்த விதமான ஆப்ஸ்டக்கிளுமே இல்லாமல் ப்ளஸ் அந்த விண்டும் அதை நோக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போய் அதால் போய் அந்த அந்த நியூயார்க்கில் போய் லேண்ட் ஆக முடியுது 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க டோர்கம் வந்து, நமக்குமே வந்து நிறைய குட் கர்மா இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் உங்களை நோக்கி ஈஸியாக வந்து வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா அவங்க லைஃப் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நிலைக்கு வர வரைக்கும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க லைஃப் வந்து ஃபாஸ்ட்டாக முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் தான் டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செஞ்ச அந்த குட் கர்மா அவங்கள அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சக்ஸஸை நோக்கி கூட்டு போகுது. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ரைட் சீட்ஸை விதைச்சிருக்காங்க, கரெக்டான விதையை விதைச்சிருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் சக்ஸஸ் உங்களுக்கு ஈஸியாக நோக்கி வந்துடும். சரிங்களா? டோர்க்கம் அடுத்தும் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்மளோட பாஸ்ட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியாது, இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ப்ரெசண்ட் எப்படி இருக்குங்கிறத கான்சென்ட்ரேட் ஆன் த ப்ரெசண்ட், இப்போ எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம லைஃப் ஃப்யூச்சரை வந்து ஈஸியாக ஒன்றா சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கு நம்ம 2 ஸ்டெப்பு பார்த்தோம். டோர்கம் இந்த டாபிக் லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்னா, we must make the lives of other people successful financially and spiritually. சரிங்களா? இந்த ஃபினான்ஷியலாகவும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக்கணும்னா என்ன ஆகும், நம்ம லைஃப் வந்து இன்னும் சக்ஸஸை நோக்கி ஈஸியாக நம்ம லைஃப் வந்து மூவ் ஆயிருங்கிறான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம 3rd பாயிண்ட் பார்த்துட்டோம். 4th பாயிண்ட் வந்து பி ஹானஸ்ட். ஓகே, ஹானஸ்ட் எப்படி, ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப் எப்படி இருக்கணும், ஹானஸ்ட் வித் பீப்புள் எப்படி இருக்கணும், எப்படி அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கோட நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான 6 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டேயோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேறு யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.